Hi friends, வணக்கம். இன்னைக்கு நான் திரும்பவும் ஒரு ஹெல்தியான டிஃபன் ரெசிபியோட தான் வந்திருக்கேன். நிறைய பேர் சப்பாத்தி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்றோம். அதை நம்ம கொஞ்சம் ஹெல்தியாக வெர்ஷனாக மாற்றலாம். இன்னைக்கு நான் வந்துட்டு எங்கள் எல்லாரோட ஃபேவரட் சப்பாத்தியில் ஒன்று தான் ஷேர் பண்ணியிருக்கேன். பாலக் சப்பாத்தி ஷேர் பண்ணியிருக்கேன். முதல்ல நாம ஒரு கட்டு பசலிக்கீரை எடுத்துக்கலாம். அது சுத்தமாக க்ளீன் பண்ணி ஆஞ்சி எடுத்துக்கலாம். இது கூட நான் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். தண்ணி ஊற்றி அரைக்க தேவை கிடையாது. அந்த கீரையே நல்லா தண்ணி விடும். இதை நாம ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரையும் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதுக்கு தேவையான கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. இதுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு மிச்சமா இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு நாள் அதை வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேல யூஸ் பண்ணாதீங்க. ரெகுலர் சப்பாத்தி மாவு மாதிரி நீங்க ஒரு 2-3 டேஸ் எல்லாம் இதை வச்சிருக்க கூடாது. இந்த மாவு வந்து பாத்தீங்கன்னா அந்த கீரை போட்டிருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டா இருக்கும். சப்பாத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியா இருக்கும். முதல்ல நாம தேவையான அளவு கோதுமை மாவு போட்டு இந்த சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட் பண்ணிடலாம். ட்ரை ஆகாமல் இருக்க மேலே ஒரு வெட் கிளாத் போட்டு வச்சிருங்க. இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு நான் மஷ்ரூம் தொக்கு தான் பண்ண போகிறேன். ஒரு 200 கிராம் அளவு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். மஷ்ரூமை சுத்தமாக உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமை கட் பண்ணிக்கலாம். இதுக்கு 2 தக்காளி பெரிய தக்காளியை எடுத்து ஃபைனாக கட் பண்ணிக்கலாம். 2 தக்காளிக்கு நல்ல பெரிய வெங்காயமாக 2லேருந்து 3 வெங்காயம் எடுத்துக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். காரத்துக்கு நான் கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பட்டை ஜாமா போட்டு தாளிச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை வதக்கிட்டு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மஷ்ரூம் நல்லா தண்ணி விடும் அப்படின்றதுனால இதை வதக்கிட்டு கொஞ்சமா உப்பு போட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். 5 to 7 மினிட்ஸ் மஷ்ரூமை மூடி போட்டு வேக வச்சிருங்க. அதுக்கப்புறமா நாம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்திருக்கேன். அது கூட உப்பு, மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், கொஞ்சமா கரம் மசாலா போட்டுக்கிட்டேன். மிளகாத்தூள் மல்லித்தூள் வந்து 1:2 அப்படின்ற மெஷர்மெண்ட்ல போட்டீங்கன்னா சரியா இருக்கும். கொஞ்சம் கலர் பிரைட்டா வரணுன்றதுக்காக காஷ்மீரி சில்லி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு திரும்பவும் நான் மூடி வேக வைக்க போறேன். ஏன்னா மஷ்ரூம் மட்டும் நல்லா வேகல அப்படின்னா ரொம்ப ரப்பர் மாதிரி இருக்கும். எவ்வளவு தண்ணி விட்டுருக்கு பாருங்க. தக்காளியும் மஷ்ரூமும் சேர்த்து வேக ஆரம்பிச்சது அப்படின்னா நிறைய தண்ணி விடும். அந்த தண்ணியே நமக்கு வந்து போதும். மஷ்ரூம் கம்ப்ளீட்டா குக் ஆனோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிடி ஃப்ரெஷ் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி நிறுத்துனீங்க அப்படின்னா செம டேஸ்டியான மஷ்ரூம் தொக்கு ரெடி. நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கொடுத்து விடுறோம் அப்படின்னா அதை சப்பாத்தியில ஃபில் பண்ணிட்டு ரோல் மாதிரி போட்டு கொடுத்துடலாம். சப்பாத்தியும் ட்ரை ஆகாது. பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த பாலக் சப்பாத்தி மாவுல சப்பாத்தி போட்டு எடுக்க வேண்டியதுதான். ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த சப்பாத்தி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பசலிக்கீரை எவ்வளவு நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியாது. கண்டிப்பா சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பி கூல், பி ஹாப்பி. Bye bye.